வணக்கம். இன்னைக்கு நாம பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போக போறோம். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். ஓஷோவோட பார்வையிலேருந்து இதை அணுக போறோம். குருக்ஷேத்திர களம். அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரன் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கான். இது வெறும் போர் செய்தி காண காத்திருப்பா, இல்ல மனித மனசோட ஆழமான கேள்விகளோட தொடக்கமா? வாங்க, ஓஷோவோட விளக்கங்களை வச்சு திருதராஷ்டிரனோட ஆவல், சஞ்சயனோட அந்த விசேஷ பார்வை, துரியோதனோட கணக்குகள், அப்புறம் அர்ஜுனோட தயக்கம், இதுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் தத்துவ விஷயங்களை அலசுவோம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த முதல் ஸ்லோகத்திலேயே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு வருது. குருக்ஷேத்திரத்தை தர்மக்ஷேத்திரம், அதாவது அறத்தின் களம்னு சொல்றதுலயே ஒரு பெரிய முரண் இருக்கு இல்லையா? ஆமா, அறத்தை காக்க போறோம்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய போர் நடக்கிற இடம் எப்படி அறக்களமா இருக்க முடியும்? ஏதோ ஒரு மதம் இல்லனா அறம், தர்மம் இதோட பேர்ல தான் நடந்திருக்கு. அப்புறம் திருதராஷ்டிரனோட பார்வையின்மை, அது வெறும் உடல் சார்ந்தது மட்டும் இல்ல, அது அகப்பார்வை இல்லாததோடு குறியீடு. அவனோட 100 பிள்ளைகளுக்கும் கூட கண் திருந்தும் அந்த அகப்பார்வை இல்லாம போயிடுதுன்னு ஓஷோ சொல்றாரு. இது ஒரு முக்கியமான பார்வை. திருதராஷ்டிரனுக்கு அகப்பார்வை இல்ல, சரி. ஆனா சஞ்சயனுக்கு மட்டும் எப்படி அவ்வளவு தூரத்துல நடக்கிற போரை நேரடியா பார்க்க முடிஞ்சது? இது ஏதோ அமானுஷ சக்தியா? யோக பார்வையில இதுக்கு தொலைநோக்கு பார்வைன்னு பேரு. ஆங்கிலத்துல கிளேர்வாயன்ஸ்னு சொல்வாங்க. ஆனா ஓஷோ தெளிவா சொல்றாரு, இது ஆன்மீக ஞானத்தோட குழப்பிக்க கூடாது. ஓ அப்படியா? அப்ப இது ஞானம் இல்லையா? இல்ல, இது ஒரு குறிப்பிட்ட மன ஆற்றல், அவ்வளவுதான். சிலருக்கு இயற்கையாவே வரலாம், இல்லனா பயிற்சி மூலமா வரலாம். ஓஷோ இந்த மாதிரி நவீன காலத்துல கூட டெட் ஷெரியோஸ்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்றார். அவன் தன்னோட எண்ணங்களாலேயே போட்டோ பிளேட்ல படத்தை பதிய வச்சாருன்னு சொல்வாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது உயர்ந்த ஆன்மீக நிலை கிடையாது. இது ஒரு சித்தி, ஒரு விசேஷ ஆற்றல், அவ்வளவுதான். அப்போ இது ஒரு சக்தி தானே தவிர ஞான நிலை இல்லைங்கிறீங்க? ஆமா, சில சமயம் இந்த மாதிரி சித்திகளே ஆன்மீக பாதையில ஒரு தடையா கூட ஆயிடலாம்னு ஓஷோ எச்சரிக்கிறார். சரி, இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சித்திகள் கூட தடையா இருக்கலாம். அப்போ இந்த களத்துல துரியோதனோட மனநிலைய ஓஷோ எப்படி பார்க்கறார்? அவன் முதல்ல பாண்டவ வீரர்களை பத்தி தானே பேசுறான். அதுவும் அர்ஜுனனை விட பீமனை முக்கிய எதிரியா நினைக்கிறான். இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதுதான் ஓஷோவோட பார்வையின் அழகு. அவர் என்ன சொல்றார்னா, உண்மையான தன்னம்பிக்கையுள்ளவனாலதான் தான் எதிரிய கூட பாராட்ட முடியும். அதாவது துரியோதனனுக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லேன்னு இது காட்டுது. ஓ அப்படியா? ஆமா, அவன் பீமனை முக்கியமா நினைக்க காரணம் பீமனோட இயல்பு. அவன் அதிகம் யோசிக்க மாட்டான். போருக்குன்னு வந்தா நேரா மோதுவான், ஆக்ரோஷமா சண்டை போடுவான். ஆனா அர்ஜுனன், அவன் யோசிக்கிறவன், பகுத்தறிவு உள்ளவன். அதனால ஒருவேளை அவன் போர்க்களத்துல தயங்கி நின்னுடலாம், பின்வாங்கிடலான்னு துரியோதனன் கணக்கு போடுறான். அப்ப இது அவனோட ஒரு வியூகம். ஆமா, அவனோட கணக்கு. ஆனா வாழ்க்கையில, குறிப்பா இந்த களத்துல கண்ணன் மாதிரி கணிக்க முடியாத சக்திகள் இருக்கு இல்லையா? அது எப்படி எல்லா கணக்கையும் மாத்துதுன்னு கீதை காட்டுது. நிச்சயமா. துரியோதனனோட கணக்கு ஒரு பக்கம். சரி, இப்ப அர்ஜுனன் கிட்ட வருவோம். போரை தொடங்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்கிறான். யாரு கூடலாம் நான் சண்டை போடணும்னு ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றான். இதோட முக்கியத்துவம் என்ன? ஓஷோ இதை எப்படி பார்க்கறார்? இது ரொம்ப முக்கியமான இடம். இது அர்ஜுனனோட சிந்தனை திறனை காட்டுது. அவன் குருட்டுத்தனமா வெறியோட சண்டைக்கு போகல. ஓஷோ சொல்ற மாதிரி போர் வெறி பிடிச்சவன் எதிரிய பார்க்க விரும்ப மாட்டான், நேரா பாய்வான். ஆனா அர்ஜுனன் கவனிக்க விரும்புறான். கவனிக்க விரும்புறானா? ஆமா, ஓஷோ இத சரியான கவனித்தல், அதாவது ரைட் அப்சர்வேஷனோட முதல் படி என்கிறார். ஆனா இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஓஷோ சொல்ற மாதிரி ஆழமா உண்மையா ஒரு விஷயத்த கவனிக்கிறவனால அவ்வளோ சுலபமா சண்டை போட முடியாது. ஏன் அப்படி? கவனிச்சா ஏன் சண்டை போட முடியாது? ஏன்னா உண்மையான கவனிப்பு செயலுக்கான வேகத்தை, அந்த ஆவேசத்தை குறைச்சிடும் இல்லையா? இங்கதான் அர்ஜுனனோட தடுமாற்றம், அந்த மனப்போராட்டம் தொடங்குது. இது ஓஷோ சொல்ற 3 மனநிலைகளை அழகா காட்டுது. 1, சிந்தனையற்ற நிலை, நோ தாட், யோசிக்காம செயல்படுறது, பீமன் துரியோதனன் மாதிரி. 2வது சிந்தனை நிலை, தாட், யோசிச்சு பகுத்தறிஞ்சு செயல்பட முயற்சி பண்றது. அர்ஜுனன் இப்போ இந்த நிலையில தான் இருக்கான். 3வது சிந்தனை கடந்த நிலை, தாட்லெஸ்னஸ், உள்ளுணர்வால் உயர்ந்த ஞானத்தால் வழிநடத்தப்படுவது, கண்ணன் மாதிரி. ஓஹோ, அப்ப அர்ஜுனன் இந்த நடுநிலையான சிந்தனை நிலையில மாட்டிருக்கான். சரியா சொன்னீங்க. அவன் பயப்படல, ஆனா அவன் யோசிக்கிறான்.
அந்த யோசனை தான் அவனை தடுக்குது. அப்ப கீதையோட இந்த முதல் அத்தியாயமே வெறும் போர்க்கள வர்ணனை இல்ல. பார்வையற்ற மன்னனோட கேள்வி, தப்பான கணக்கு போடுற துரியோதனன், விசேஷ பார்வை உள்ள சஞ்சயன், அப்புறம் யோசிக்கிற வீரனோட மனப்போராட்டம்னு இது முழுக்க முழுக்க உளவியல் ரீதியான பல அடுக்குகளை கொண்டிருக்கு. இல்ல ஒரு சூழ்நிலையோ உண்மையா ஆழமா கவனிக்கும் போது அது அவங்களோட இல்ல அந்த சூழ்நிலையோட மோதிரத்துக்கான நம்ம திறனையோ இல்ல விருப்பத்தையோ எப்படி மாத்துது. ஆழமான கவனமும் தீவிரமான செயலும் ஒன்னா சேர்ந்து போக முடியுமா? இல்ல ஓஷோ சொல்ற மாதிரி உண்மையான கவனிப்பு செயலோட வேகத்தை குறைச்சிடுமா? யோசிச்சு பாருங்க.